ஓம் ஸ்ரீ குருப்யோ நமகா. நாளை ஆனி மாதம் முதல் தேதி மாதம் பிறக்கிறது. நாளைக்கு 15/6/2026 திங்கட்கிழமை. அற்புதமான கரிநாள் கூடிய அமாவாசை. இப்படி கருநாள் கூடும் அமாவாசை, இதுக்கு அதுவும் சனீஸ்வரருக்கு மிக மிக உகந்த நாள். இப்படிப்பட்ட கரிநாள் கூடும் அமாவாசை நாட்களிலே சாதாரண முறையிலே நீங்கள் தர்ப்பணம் அளிப்பதை விட சித்தர்கள் கூறிய வழியில் தர்ப்பணம் அளிப்பதும், அதுவும் நாளையினுடைய தர்ப்பணத்தினுடைய பெயர் பலித்திருவ தர்ப்பணம் என்கின்ற ஒரு முறை. நன்றாக கேட்டுக்கொள்ளுங்கள். இதனுடைய பலன்களை சொல்லி மாளாதது, அளப்பரிய பலன்களை கொடுக்கின்ற அற்புதமான மாசப்பிறப்பு, அமாவாசை, கரிநாள். இப்படி பித்திரு தேவர்கள், அந்த உங்களுடைய பித்திருமூர்த்திகள் மிக மிக ஆனந்தப்படும் அற்புதமான நாள். அவற்றை அவர்கள் ஏற்று அளப்பரிய ஆசீர்வாதங்களை கொடுக்க இருக்கின்றார்கள். நாளைக்கு பிரதட்சண அமாவாசை நல்வரங்களாக நாளைக்கு கிடைக்க இருக்கின்றது. எப்போதெல்லாம் கரிநாள் கூடிய அமாவாசை, இது ஒவ்வொரு மாதமும் பார்த்து கொள்ளுங்கள். அமாவாசையில் கரிநாள் வந்தால் இதுதான் பொதுவான கருத்து. அப்படியெல்லாம் அந்த தினத்திலே, அந்த நாட்களில் எல்லாம் சித்தர்கள் அருளிய இந்த பலித்திருவ தர்ப்பண முறையை கடைப்பிடிக்க முயலுங்கள். இந்த பலித்திருவ தர்ப்பண முறை மிக மிக எளிமையானது. கேளுங்கள். முதலில் காய்ந்த நெல் தானியத்தை ஒரு படி 2 படி எடுத்துங்க. அதை வட்டமாக பரப்பி வைங்கள். ஒரு நுனிய வாழை இலை இருந்தால் நல்லது, சுத்தமான இலை இருந்தால் நல்லது. இல்லைன்னா ஒரு பித்தளை தாம்பாளத்தில் வச்சுங்க. வட்டமான வடிவில் அப்படியே பரப்பி வச்சுங்க. அதன் மேல் நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய், விளக்கெண்ணெய், வேப்பெண்ணெய், இழுப்பெண்ணெய், இப்படி 5 வகை எண்ணெய்களில் உங்களுக்கு எது கிடைக்குமோ அதில் 3 வகை எண்ணெய்களை மட்டும் எடுத்து ஒன்றாக ஒரு 50 மில்லி எண்ணெய் எடுத்தீங்கன்னா 50 மில்லி அடுத்தது ஒவ்வொன்றிலும் ஒரே சம அளவாக எடுத்துங்க. பெரிய அகல் விளக்கை எடுத்துக்கொள்ளுங்கள். அதில் 3 எண்ணெய்களை மட்டும் கலந்து தாமரை தண்டு திரி போடுங்கள். கிடைக்கவில்லை என்றால் பஞ்சு திரி தீபமிட்டு தீபம் ஏற்ற வேண்டும். அப்புறம் 2வது, ஒரு கருப்பு துணியில் நவதானியத்தை, சுத்தமானது நவதானியத்தை சேர்த்து சிறு முடிச்சு ஒன்று செஞ்சு முக்கூட்டு எண்ணெயில் தோய்த்து, இந்த 3 எண்ணெய் நீங்கள் கலந்தீங்கள அதில் தோய்ச்சி தனியாக எடுத்து வைத்து விடுங்கள். அது அப்படியே இருக்கட்டும். இப்போ வச்சாச்சா, அந்த நெல் மேல் மற்றொரு அகலில் வைத்து விட வேண்டும். இப்பொழுதுக்கு அது அந்த அகல் விளக்கு, அந்த முடிச்ச நவதானியம் உள்ள முடிச்ச இன்னொரு அகலில் வச்சிருங்க. இப்படி முக்கூட்டு ஜோதி நவதானிய முடிச்சு உள்ள அகல், இவற்றின் இதற்கு முன்னாடி நெல்லின் மேல் தர்பை சட்டம் அமைத்து, நெல் வட்டமாக பரப்பியிருக்கீங்கள, அதன் மேல் தர்பை சட்டம் அமைத்து உங்களுடைய பித்தருக்கு நீங்கள் கொடுக்கின்ற முறைப்படி தர்ப்பணம் அளிக்க வேண்டும். தர்ப்பணம் முடியும் வரை இந்த முக்கூட்டு ஜோதி, அந்த 3 எண்ணெய் கலந்து பஞ்சு திரியிலோ போட சொன்னேனே, அந்த திரியில் அந்த விளக்கு எரிஞ்சுட்டே இருக்கட்டும். தர்ப்பணம் முடியட்டும். அப்படி 3 அல்லது 3 ஜோதிகள் ஏற்றலாம், 3 விளக்கு கூட ஏற்றலாம். அப்படி பண்ணலாம். தர்ப்பணம் முடிந்து விட்டது, எல்லாம் முடிஞ்சிட்டீங்க. என்ன செய்யணும்? பின், அதாவது தர்ப்பணம் கொடுத்த பிறகு பலித்திருவ ஜோதிக்கு, அப்படி என்ற ஒரு ஜோதி இருக்கு, அதுக்கு ஒரு ஆகுதி கொடுக்கணுமே. என்ன பண்ணுறது? இங்கே வாங்க. இப்போ ஹோமம் மாறி தான் அது. அந்த ஆகுதியாக நவதானியம் முடிச்ச அந்த 3 எண்ணெய் கலந்து வச்சிருக்கீங்கள, அப்படியே அந்த முடிச்சு அந்த ஜோதியை ஏற்றி அந்த அகல் விளக்கை அப்படியே வைத்து விட வேண்டும். இத்துடன் பலித்திருவ தர்ப்பணம் பரிபூர்ணம் அடைகின்றது. இந்த நாளிலே நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? கருவேப்பிள்ளை பொடி சாதம் அன்னதானம் செய்வது மிகுந்த பலனை தரும். இதனுடைய சிறப்பை சொல்ல மாளாது. கருப்பு நிற உணவு பண்டங்களை, கருவேப்பிள்ளை பொடி சாதம், இப்படி கருநாவல் பழம், கருப்பு திராட்சை, பன்னீர் திராட்சை, இவையெல்லாம் தானம் கொடுக்கலாம். இப்படிப்பட்ட தர்ப்பணத்துக்கு அளவற்ற பலன்களை அள்ளி கொடுக்கும். மாலை ஜலதீபம் கொடுங்கள். இன்றும் ஜலதீபம் உண்டு. இப்படி நல்ல சந்தர்ப்பங்கள்
வாய்க்கும்போது அதை நல்ல விதமாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். வாய்ப்புகள் எல்லாம் சீவி சிங்காரித்து கொண்டு வராது. இதை எல்லோருக்கும் எடுத்து சொல்லுங்கள். அதனால் என்ன? எங்களுக்கு ஒன்றும் பலன் கிடையாது, உங்களுக்கு பலன் வந்து சேரும். ஒரு புண்ணியவான் எனக்கு இது நல்ல வேலை, எங்கள் இன்னாருடைய எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் இதை அனுப்பிச்சாங்க, இதை செஞ்சேன், எங்கள் வீட்டில் முடியாத காரியம் எல்லாம் முடிஞ்சு போச்சு. எத்தனையோ ஜோசியர்கிட்ட அருள்வாக்குக்கிட்ட எங்கெங்கெல்லாம் போனோம், மந்திரமெல்லாம் பண்ணி பார்த்தோம், எங்களுக்கு தெரிஞ்சவருங்க அனுப்பிச்சாங்க, செஞ்சு பார்த்தாங்க, ரொம்ப எளிமையாக இருந்தது, எங்களுக்கு பரிபூர்ணமாக எங்களுடைய காரியம் நடந்துப்போச்சு. எங்கள் வீட்டு பொண்ணுக்கு கல்யாணம் நிச்சயம் ஆகிட்டு வீட்டு வேலை நடந்து போச்சு. எங்களுக்கு வர வேண்டிய சொத்து பிரச்சனைலாம் தீர்ந்து நாங்கள்லாம் ஒத்துமையாகிட்டோம். எங்களுடைய அடிதடி சண்டை கோர்ட்டெல்லாம் வழக்கெல்லாம் வாபஸ் வாங்கிட்டோங்கிற ஒரு செய்தியை ஒன்று சொல்லுவாங்க. அந்த புண்ணியம் உங்களுக்கு வரும். இதை ஏன் அடுத்தவங்களுக்கு கொடு சொன்னால், எங்களுக்கு விளம்பரம் தேவை இல்லை, கண்டிப்பாக எங்களுக்கு விளம்பரம் தேவையில்லை, நீங்களும் விளம்பரம் பண்ண போகிற கிடையாது. இந்த புண்ணியம் உங்களுக்கு வரட்டுமே. ஆகையினால் அதுவும் பெரும் பலனை தரும். உங்களுடைய பூஜை தான தர்மங்களுடைய எல்லா பலன்களையும் உங்களுடைய சர்க்குருக்கு அர்ப்பணிகள். இரண்டாவதாக கரிநாள் கூடும் அமாவாசை ஸ்ரீ காலபைரவ வழிபாடு தினமாக கருதப்படுகின்றது. ஸ்ரீ சூரிய பகவானின் புதல்வரும் ஸ்ரீ யம பகவானின் சகோதரருமாகிய ஸ்ரீ சனீஸ்வரமூர்த்தி அவதாரம் கொண்ட திருநாளே கரிநாள் கூடும் அமாவாசை திருநாளாகும். இப்படி ஸ்ரீ சந்திரன், ஸ்ரீ சூரியன், ஸ்ரீ சனீஸ்வரர் ஆகிய 3 கிரக வழிபாடுகளில் அப்பரிமிதமான இந்த 3 கிரகம், நாளைக்கு சந்திரன், சூரியன், சனீஸ்வரர், இந்த 3 கிரக வழிபாடுகளில் அப்பரிமிதமான பலன்களையும் நல்வரங்களையும் ஒரே நாளில் சேர்த்து தருவதே கரிநாள் கூடும் அமாவாசை. அப்போ அந்த பலன்கள் உங்களுக்கு கிடைக்கணும் இல்லையா? இப்படி மனிதன்கிட்ட உள்ள ஒளி வழி மற்றும் இருள் வழி யோக குணங்களை விளக்குவதும் கரிநாள் கூடும் அமாவாசையாகும். கரிநாள் கூடும் அமாவாசை தினத்தில் குளிகை நேரத்தில் தான் கால அம்சங்கள் பகுக்கப்பட்டு ஜீவன்களுக்கு தரப்பட்டமையால் அந்த குளிகை நேரத்தில் கால பைரவரை வழிபடுவது. நாளைக்கு 1-3 திங்கட்கிழமை 1-3 குளிகன். அப்படி பல அரிய யோக நிலைகளை, மன தெளிவுகளை தருவதாகும். ஸ்ரீ காலபைரவ பூஜை மரண பயத்தையும் போக்கிவிடும். காலபைரவர் வழிபாடு பவித்திரமான காலயோக சக்திகளை தருவதாகும். இத்தகைய நாளிலே குளிகை நேரத்திலே காலபைரவருக்கு புனுகு, கஸ்தூரி, ஜவ்வாது, பச்சை கற்பூரம், கோரோஜனை ஆகிய பஞ்ச யோக திரவியங்களை சேர்த்து கையால் அரைத்த சந்தன காப்பிட்டு வழிபடுவதால் இருட்டு குணங்கள், அவனுக்கு என்னையா மனசே சுத்தம் இல்லையா, கருப்பியாங்கிறீங்களே, அதெல்லாம் போயிடும். அந்த இருட்டு தோஷங்கள் நீங்கும். இருட்டு சாபங்கள், இருட்டு பாவங்கள், இருட்டு எண்ணங்கள் ஆகிய 5 வகை பாவங்களையும் தீர்ப்பதற்கான காலயுக பூர்வமாக இந்த ஆயுளிலேயே தக்க பரிகாரங்களை பெரியவர் மூலமாக பெற்று கொண்டுத்தான் ஆக வேண்டும். இது பெரியவர்கள் மூலமாக நீங்கள் பெற்று செய்துவிடுங்கள். நாளைக்கு காலம் எப்படி இருக்குன்னு செய்ய முடியாது. வினாடிக்கு வினாடி மாறுபட்டே கொண்டே இருக்கின்ற மனிதனின் குணம் நன்னிலை பெறுவதற்கு கரிநாளில் கூடும் அமாவாசை தின பைரவர் வழிபாடு இதற்கு உதவி புரிகிறது. சூரியனும் சந்திரனும் இணையில் 2 கோள அக்னி சக்திகளும் கூடுவதால் இவை தீயவற்றை உடனடியாக பஸ்பம் செஞ்சுவிடும் அரிய சக்திகளை கொண்ட அப்படிப்பட்ட ஒரு நாள். மேலும் தீயவை கழிய 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 நல்ல குணங்கள் அல்ல மன உடல் உள்ளத்தில் எளிதில் அப்படியே பதிந்துவிடும். இதை பற்றி நமது அகஸ்திய விஜயத்தில் கொடுத்துள்ளோம், வாங்கி படியுங்கள். இப்படி காலபைரவர் வழிபாடும் திரு அண்ணாமலை ஆலயத்தில் ஸ்ரீ காலபைரவர் சன்னதியிலே அங்கேயே தொடங்கி கிரிவலம் செய்து ஸ்ரீ காலபைரவர் சன்னதியிலே கிரிவலத்தை நிறைவு செய்வதும் கரிநாள் கூடும் அமாவாசை பூஜையின் மிக சிறப்பான வெளிப்பாடுகளாக அமைகிறது. கரிநாள் தோறும் ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஸ்ரீ காலபைரவரை வழிபடுவதால் அதே காலத்தில் நாமும் சேர்ந்து வழிபாடு செய்வது பூஜை பலன்களை அதிகமாக கூட்டி நமக்கு தந்துவிடும். கும்பகோணம் அருகே உள்ள கூந்தலூரில் ஸ்ரீ முருகப்பெருமான் சன்னதியின் முன் அபூர்வமாக அமைந்துள்ள ஸ்ரீ சனீஸ்வர மூர்த்தி கரிநாள் கூடும் எரவாஞ்சேரி ரூட்டு. இப்படி கரிநாள் கூடும் அமாவாசையில் தோன்றியவர், உற்பவித்தவர் ஆவார். ஸ்ரீ சீதாதேவி தம்முடைய பூஜை பலன்களை பெண்கள் இல்லற வாழ்வில் பெரும் 7 வகை இன்னல்கள் தீர அர்ப்பணித்த ஸ்தலமும் கூந்தலூராகும். திருக்கணித முறைப்படி நடப்பு பராப வருஷம் ஆனி மாதம் 1 தேதி 15/6/2026 திங்கட்கிழமை கரிநாளுடன் அமாவாசை சேர்ந்து அமைகிறது. இப்படி அரிய சந்தர்ப்பங்கள்
கிடைக்கும்போது அதை நல்ல விதமாக பயன்படுத்தி கொள்ள முயற்சி செய்யுங்கள். இதை எல்லாருக்கும் எடுத்து சொல்லுங்கள். எதையும் ஒரு குரு நம்பிக்கையோடு செய்யும் பொழுது அப்பத்தானே இல்லையா நல்ல பலன் கிடைக்கும்னு வாத்தியார் சொல்வார். முக்கிய குறிப்பு என்னவென்றால், உங்களுடைய பூஜை தான தர்மங்களுடைய எல்லாவித காரியங்களும் முடிஞ்சோன்னா உங்களுடைய குருவுக்கு அர்ப்பணம் செய்யுங்கள். மேலும் தொடர்புக்கு 9488765604 எண்ணை தொடர்பு கொண்டு நீங்கள் ஒளிமயமாக சந்தோஷமாக தீர்க்க ஆயுளோடு நினைத்த காரியமெல்லாம் வெற்றி பெற அதாவது உங்களுடைய குலதெய்வத்தையும் உங்களுடைய குலகுருவையும் நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். எதுவும் என்னுடையதல்ல, அனைத்தும் உன்னுடையதே அருளாளா அருணாச்சலா.